டான் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் வழிபோக்கம் செய்கிறேன். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னா மானிப்பாயில் நிற்கிறேன். முன்னர் நாங்கள் ஐபிஎல் நிகழ்ச்சி ஒன்று செய்ய சில தம்பிமார் வந்து சொல்லிச்சுன்னா டீமில் பற்றி அதை நான் குறிப்பாக மும்பையை பற்றியும் கதைச்சிட்டு இருந்துச்சுன்னா அவையே தான் நான் திருப்பி சந்திக்கப்படுறேன். என்றால் ஐபிஎல் ஃபைனலுக்கு நெருங்கிட்டு விறுவிறுப்பான போட்டிகள் நடந்து கொண்டு இருக்குது. ஃபைனல் மேட்ச் நடக்க போகுது. அப்போ வந்து அவையோட கதைச்சி ஐபிஎல் சம்பந்தமான சில தகவலை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதே மாதிரி அவையோட சின்ன தொடர்பாளர் மேற்கொள்ள போகிறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். இப்போ பிளே ஆஃப் வந்து நடக்க போகுது. 4 டீம் வந்து செலக்ட் அப்படி தானே? 4 டீம் செலக்ட். ரைட். அந்த 4 டீமும் உங்களோட ஃபேவரட் என்ன மாதிரி? 4 டீம்ல டாப்ல பஞ்சாப் முடிச்சுக்கிறாங்க. 2வது ஆர்சிபி சேஸ் பண்ணி அன்றைக்கு செகண்டா முடிச்சுக்கிறாங்க. 3rd and 4th குஜராத்தும் மும்பை நிற்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு ஆர்சிபி பற்றியான உங்களோட ஃபேவரட் என்ன? ஆர்சிபி எப்போவுமே ஒன் பேப்பர் வாசிக்க டீம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். போக தான் ஆர்சிபி தாங்க பழைய ஆர்சிபி அன்றைக்கெல்லாம் 15 ரன்னுக்கு விக்கெட் விடுறாங்களா ஆர்சிபி. ஆர்சிபி என்ன பெரிய பெரிய பிக் பிளேயர்ஸ் டிராவஸ் கேட்டு கிளாசன் ஏவிடி எல்லா பெரிய பிக் பிளேயரும் இருக்க ஆர்சிபி கப் அடிக்கல. இந்த முறை சந்தேகம் தான் ஆர்சிபி கப் அடிக்கிறது. அதே நான் ஐபிஎல்ல ஆர்சிபி இந்த கப் கனவு வந்து மட்டும் பெருசாக காய்க்கணும். மற்ற எல்லா டீமும் கப் அடிச்சுட்டா? எல்லா டீம்லையும் 1-2 டீமை தவிர மிச்ச டீம் எல்லாம் கப் அடிச்சுட்டு ஆர்சிபி ஃபேன் நம்பர் ஏதோ நம்பிக்கை உண்டு கடுமையா சொல்றாங்க. விராட் கோலி ஏசி நம்பரும் 18, ஐபிஎல் நேம் 18, 18+18 ஏதோ ராசியா மண்டமாய் கதைக்கிறான். இன்னொரு வெற்றி பெறணுமா? வெற்றி பெற கஷ்டம். மும்பை உள்ள நுழைஞ்சா ஆர்சிபி ஃபைனல் வேகணும். ஃபைனல்ல வச்சு ஆர்சிபியை பிளக்கணும். கடைசியா நடந்த மத்தியில மும்பைக்கு ஏதோ சம்பவம் பண்ண மாதிரி இருந்துச்சு, அப்படி இல்லையா? கடுமையா சுவால் எடுத்து விலாசம் எல்லாம் கடுமையா செஞ்சவே. ஓகே, மற்ற டீம் பஞ்சாப் 11 வருஷத்துக்கு பிறகு குவாலிஃபை ஆகிருக்கிறாங்க. பஞ்சாப் டீமை பொறுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. 6 அன்கேட் பிளேயர். பிரிஜன் ஆரியா அதெல்லாம் 6 டொமஸ்டிக்ல 6 போல 6 6 அடிச்ச பிளேயர் தான். பிரிஜன் ஆரியா பிரட் சிம்ரன் சிங் இப்படி நிறைய வதையராலாம் மும்பை தான் முதல் கொண்டது. பிறகு ஆப்ஷன்ல அவன் எடுத்து போட்டு வதையரா மற்ற 2 கேப் பிளேயர் தான் இந்தியன் பிளேயர்ல. அக்தீப்பும் ஐயரும் கேப்டன் ஐயரும் 2 பேரை வச்சு நல்ல இதாக ஃபைனல்ல டாப்ல முடிச்சுக்கிறாங்க. 11 வருஷத்துக்கு பிறகு பிரித்தி சிந்தா இப்பதான் இந்த வருஷம் தான் கடுமையா சிரிச்சிருக்கிறார். ஓகே, மற்ற டீம் குஜராத்ல பட்லர் இல்ல. மற்றது ரபாடாவும் டீம் விட்டு போயிட்டார் இன்டர்நேஷனல் டியூட்டிக்காண்டி. டீம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் காணாது. ஸ்ரீலங்கன் பிளேயர் குஷல் மெண்டிஸ் எடுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் டெஸ்ட் மேட்ச் விளையாட போறாரோ இல்ல ஓடிய யோதரியா. ஓகே, லாஸ்ட் மும்பை எப்பவுமே பிளே ஆஃபுக்கு வந்தா மற்ற 3 டீமும் நடங்கு உள்ள என்ன செய்ய போறாங்களே. இந்த வருஷம் மும்பை கப் அடிக்குமா? மும்பை கட்டாயம் கப் அடிக்கும். கப் அடிச்சா மும்பைட்டியா சென்னைட்டியா கூட கப் இருக்கு? மும்பைட்டு தான் 6வது வாட்டியா அடிப்பாங்க கப். சென்னைட்டு எத்தனை கப் இருக்கு? சென்னைட்டு 5. மும்பைட்டு இது வரைக்கும்? மும்பைட்டு 5. அப்ப 1 அடிச்சா 6. சென்னை இந்த முறை வந்திருந்தா கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும் கப் அடிக்க. ஓகே, என்ன நீங்க சொல்றீங்க மும்பை கப் அடிக்க? மும்பை கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் கூட. மற்றது இப்போ பிக் மேட்ச்ல பெர்ஃபார்மன்ஸ் செய்கிற ஆக்கள் இருக்கு. பிக் மேட்ச் வந்தா மும்பை ஒரு ஆள் நின்றாலே மேட்ச் முடிஞ்சிடும். மும்பையில யார் கேப்டன்? ஹார்திக் பாண்டியா. மும்பைல ஒபிஷியலா ஹார்திக் பாண்டியா கேப்டன்ஷிப். மற்றது கேப்டன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸுக்காண்டி 1 டே கேப்டன் இருக்கு ரோஹித் சர்மா, ஃபார்மர் கேப்டன் 5 டைட்டில் அடிச்சது. மற்றது சூரியகுமார் யாதவ் இருக்கு T20 கேப்டன், நியூசிலாந்து கேப்டன், இன்டர்நேஷனல் சேனல் இருக்கு. இப்போ ஸ்ரீலங்கா கேப்டன் கூட வந்திருக்கு அசலங்கா. மற்றது எமர்ஜிங் கேப்டன் இருக்கு திலக் வர்மா. அப்படியே கேப்டன்ஷிப்புக்கே ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருக்கு. ஆனா சென்னையில வந்து டோனி கேப்டன் செஞ்சாலே காணும். டோனியோட கேப்டன்ஷிப்புக்குள்ள ஒருத்தர் இல்லைன்னு சென்னை சொல்லிடணும். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? டோனிக்கு லக்கு வேலை செஞ்சது முதல் காரணம். டோனி இப்போ 2011 வேர்ல்ட் கப்ல கூட ஒரு மேட்சும் செய்யல. கடைசி ஃபைனல்ல வந்து அடிச்சோன்னா டோனியை தூக்குனாங்களா. ஆனால் அந்த கம்பி இருந்த இன்னிங்ஸை மறந்துட்டாங்களா எல்லாரும். ஆனா உங்களோட டீம்ல இருக்க கேப்டன்ஸ் கூட டோனிக்குள்ள விளையாடினதுன்னு நினைக்கிறேன். டோனிக்குள்ள விளையாடினவே தான். டோனிட்ட நிறைய லேர்ன் பண்ணணும்னு சொல்லி அப்படிதான். டோனி ஒரு லெஜெண்ட் தான், அது இல்லையண்ட் இல்ல. ஓகே, லெஜெண்ட்ல இருந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். ரோஹித் சர்மா ஓப்பனர் கொண்டு வந்ததும் டோனி தான். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆகினதும் டோனி தான். இது நிறைய ஹெல்ப் பண்ணி இருக்கிறார். டோனி இப்போ அண்டைக்கு ஒரு அண்மையில விட முரளி விஜய் கொமெண்ட்ரி பண்ண சொன்னார். தானாம் டோனிக்கு ஒரு இந்த டீமை மாத்தினா நல்ல மட்டும் ஒரு வார்த்தை சொன்ன வேறும் அடுத்த 2 மேட்சையும் டீமை வெளியே விட்டு பெஞ்சில் தூக்கி 2 மேட்சா
ஓகே, இப்போ அடுத்த வருடம் டோனி விளையாடாட்டி சென்னை கேப்டன் யாரா இருப்பார்? சென்னை கேப்டன் ருத்ராஜ் தான் இருப்பார். ஆனால் இல்லாட்டி ருத்ராஜ் இல்லாட்டி ஜடேஜாவுக்கு கொடுத்தானே இல்லை. இப்போ எவ்வளோ வருஷமா ஒரு டீமுக்காண்டி உழைச்சிருக்கிறார். ஆனால் ஒரு கேப்டன்ஷிப் செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஜடேஜா. இப்போ ஆரம்பத்தில் மும்பை தோக்கி உங்களுக்கு என்ன மாதிரி இருந்தது? நாங்கள் இப்படி வரையணும்னு நினைச்சிங்களா? கட்டாயம். ஏன்னா மும்பை எப்போவுமே ஸ்லோ ஸ்டார்டர்ஸ் தான். முன்னுக்கு ஆரம்பத்தில் தோத்து பின்னுக்கு தான் நல்ல முக்கியமான மட்சுகள் இனி தோத்தா வெளியேன்ற மாதிரி சுச்சுவேஷன் பிறகுலாம் அது வந்து வெற்றி ஆரம்பமாகும். நீங்கள் முன்னொரு வழிபோக்கல்னு சொல்லியிருந்தீங்க மும்பை சாம்பியன் அடிக்கும்னு சொல்லி, அதை என்ன நம்பிக்கையில் சொன்னீங்க? அண்டைக்கு சொன்ன அண்டையண்டு டெல்லி மேட்ச் வின் பண்ணி SRH மச்சண்டு கிடைச்சினாங்க. அண்டையிலேருந்து தொடர்ந்து 6 வின் மும்பை. அதை நீங்கள் உண்மையாக நம்பினீங்களா? வின் பண்ணுவாங்க சும்மா வின் பண்ண நம்பினாங்க. ஏன்னா அப்படியான டைம்ல அடிப்போம். அந்த சான்னர் எப்போ அந்த ஒரு போல் போட்டாரு, அந்த கருணாயர் 91 அடிக்க ஒரு போல் ஒன்று போட்டு அதுலேருந்து தெரியும் மோண்ட மாறினதான் மும்பை. மும்பையோட போட்டி போற அணியா இது இருக்கும் வின் பண்ணி RCB-ண்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். யாரா வந்தாலும் மும்பை அடிப்பாங்கல்ல நம்பிக்கை. குறிப்பா RCB-ண்டா ரீவெஞ்ச். RCB ஃபேன்ஸ் ஈசாலா கப் நமதே மட்டும்தான் 18 வருஷமா சொல்லினோம். பார்ப்போம் 18 வந்தா அடிச்சு RCB-ண்டா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைனல் அடிக்க. ஓகே, 18 வருடமா வந்து IPL நடக்குது. அதில் உங்களுக்கு பிடிச்ச IPL இந்த வருடம் IPL அமையுது? பிடிச்ச வருஷம்டா 2 வருஷம் மறக்க முடியாது. IPL அந்த ஹார்ட் அட்டாக் வராத குறை மாதிரி அப்படி பார்த்துனாங்க. 2013 IPL பார்க்குறோம். 13 மும்பை தான் அடிச்சது. மற்றது 17, 19 மறக்க முடியாது IPL. ஒரு ரன்னால வின் பண்ணினது. அது முழுக்க ரோஹித் சர்மாட்ட கேப்டன் 127 ரன் அடிச்சு இந்த IPL வரலாறுல எந்த டீமும் வின் பண்ணல. 127 அடிச்சு அதை சேஸ் பண்ணி ஒரு டிஃபெண்ட் பண்ணி எந்த டீமாலையும் ஜெயிக்கும். எந்த டீமோட விளையாடுங்க? ரைசிங் புனேயோட விளையாடுனது 2017. அப்போட டோனி தான் இருந்தார். ரோஹித் சர்மாவுக்கு டோனி எதிரில் இருந்தா கப்படிக்க ஈஸியா இருக்கு. ஓகே, வாரசன் சென்னை வந்து டோனி எதிராக இருந்தா கப்படிப்பீங்களா? கட்டாயம் பண்ணி டோனி இனி இருந்து கஷ்டம். ஒரு யங் பிளேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இனி இப்போ டோனி இப்போ இன்டர்நேஷனல் ஓய்வு அறிவிச்சுட்டார். இனி விளையாடி ஒரு பிரியோசனம் இல்லை. அதுக்கு இப்போ பிராண்டுக்கு IPL பிராண்டுக்காண்டி தான் டோனி விளையாடுறார். அவர் போனா அதுக்கு பதில் அவர் இப்போ ஜூரே பட்டேல் என்ற ஒரு விக்கெட் பேட்ஸ்மேன் சென்னையில் நல்லா 6 அடிக்கிறார். இப்போ அவர் வந்தா இந்தியன் டீமுக்கு வேற ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஆனால் டோனி நீங்க என்ன சொன்னா ரசிகர் இருக்கு, மற்ற டோனியும் தன்னோட திறமையை காட்டிக்கணும், திறமையை காட்டுறாரு. அனுப்ப இந்த இப்போ இந்தியன் இப்போ IPL என்னது இந்தியன் பிரீமியர் லீக்ண்டா இந்தியன் பிளேயர் நல்லா செஞ்சு இன்டர்நேஷனலுக்கு வரதான் இந்தியன் பிரீமியர் லீக். இப்போ டோனி எல்லாம் சாதனையும் செஞ்சுட்டேன். செஞ்சா பிறகும் இனி என்னதுக்கு ஒரு யங் பிளேயருக்கு சான்ஸ் கொடுக்கலாம். ஓகே, நன்றி உங்களோட தகவலுக்கு. நிசாந்த் வணக்கம். உங்களுக்கு வந்து நிசாந்த் பேரை தாண்டி ராயஸ் கெட்டுன்னு நீங்க சொல்லினோம்ல, அதையும் அப்படி உங்களுக்கு சொல்லினோம்? நான் பேட்டிங் செய்கிற ஸ்டைலையும் பார்த்து பிடிச்சவான பிளேயர் என்னோடைய அப்படி சொல்லி பட்ட பேர் வச்சு. இல்லை நீங்கள் அவருக்கு ஃபேனாக இருக்கீங்களா? லெஃப்ட் ஹேண்டனுடைய, நான் லெஃப்ட் ஹேண்டனுடைய ஃபேன். அவரோட பேட்டிங் ஸ்டைல் உங்கள்கிட்ட இருக்கா? பேட்டிங் ஸ்டைல் நான் பார்க்கலாமா இப்போ அது? பார்க்கலாம். ஓகே, நீங்கள் IPL எந்த டீமுக்கு சப்போர்ட்? சன்ரைசர்ஸ். ஓகே, ஏன் சன்ரைஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க? நிறைய பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஓகே, மற்ற ஸ்ரீலங்கா டீமை பிடிக்க மாட்டேதாங்க. ஸ்ரீலங்கா கோச், ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, அப்படின்ட்டா டேவிட் போனர். ஓகே, ஆஸ்திரேலியா பிளேயர் எனக்கு பிடிக்கும். அதனால் ஆரம்பத்துலேருந்து இருக்கிறார் கேப்டன். ஓகே, அதனால் சன்ரைஸில் மற்ற வேறு ஒரு காரணங்களும் இல்லையா நீங்கள் ஃபேனாக இருக்கிறது? சன்ரைஸில் கேன் வில்லியம்சன் இருந்தவர். ஓகே, நவி இருந்தவர், முகவன் நவி. ஓகே, அவற்றை தனித்தன்மை மனிதர்கள் கிரிக்கெட் அந்த அக்ரெசிவ் அது இல்லாமல் சாஃப்ட் கோர்னர் அடிப்படையில். சன்ரைஸு காவியா ஃபேன்ஸும் கொஞ்சம் பேர் இருக்கீங்க, அந்த ஃபேன்ஸுக்குள்ள அடங்குறீங்களா? காவியா அப்படின்னு சொல்லலாம். அது பார்க்குறதுக்கு ஏன் சன்ரைஸ் ஃபேன் கூடுதலாக உங்களை விட்டு கூடுதலான ரசிகர் வந்து காவியாக்கும் ஃபேன்ஸாக இருக்கீங்க? மீன் அழகாக பார்த்து வாங்கிக்குவோம். சரி, இல்லாட்டியா டீம் சப்போர்ட் பண்ணுற பார்த்து வாங்கிக்கிறாங்க. டீம் சப்போர்ட் மற்றது மாலதீவுக்கு இது அனுப்பினது இந்த வருஷம். பிளேயர்ஸ் தோத்த உடனே மாலதீவுக்கு ஒரு டூர் ஆண்டு போட்டது. அப்படி பிளேயர்ஸ்னு அலங்கருதி செயற்படுறாங்க. ஓகே, உங்களுக்கு இந்த டீமும் சப்போர்ட். அதோட IPL நல்ல டீம்னு எந்த டீம் நீங்கள் சொல்லி உங்கள் டீம் அடுத்த டீம்னா மும்பை. இந்த வருஷம் யார் கப்படிக்க போயினா? இந்த வருஷம் RCB. ஏன் RCB கப்படிக்கன்னு சொல்றீங்க? ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொரு பிளேயர் ஆஃப் த அவார்ட் பண்ணி இருக்கீங்க. பெர்ஃபார்மன்ஸும் 15 பேர்கிட்ட வந்து இருக்கிறபடியா ஓகேவா இருக்கு. அதனால் இந்த RCB பொறுத்தவரையில் இந்த கப்படிக்கிற கனவு மற்ற கோலி கப்படிக்கோன்ற எண்ணங்கள் நிறைய பேர் இருக்குது. அது ஏன் அப்படி வந்திருக்கு? அவர் இன்டர்நேஷ்னலில் நிறைய ஜெயிச்சபடிய IPL-லையும் ஒரு
ஐபிஎல்லையும் ஜெயிக்கணுமென்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் இருக்கிறோடைய அந்த இது இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஐபிஎல் நீங்கள் இந்த தொடக்கத்துலேருந்து முடிவு மட்டும் பார்க்குறேன் இந்த வருடம். இந்த வருடம் பார்த்தோம். மும்பை நீங்கள் நினைச்சிட்டீங்களா ஃபைனல் மட்டும் பெற போகுதுன்ட்டு? அவன் வளமையாக அப்படி தானே, முதல் 5 மேட்சும் தோற்று பிறகு ஃபோமுக்கு வந்து உள்ளுக்கு வாரபடியா. ஓகே, வார வருடம் டோனி விளையாடணும்னு நீங்கள் நம்புறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்லையா நினைக்கிறேன். டோனி விளையாடணும்னு நினைக்கிறீங்க, விளையாடக்கூடாது நினைக்கிறீங்க? சரி, அவர் முதலே ஓய்வு பெற்றுக்கலாம், தேவையில்லாமல் சும்மா 2 இடத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. டோனியில் சென்னை எப்படி இருக்கு? இல்லை, நல்ல யங் பிளேயரை போட்டு ஒரு நல்ல டீமாக உருவாக்கலாம். இது எல்லாம் வயது போனாக்களாக கிடக்கு சிஎஸ்கேல. இன்னும் ஓகே, டோனி இல்லாமல் ஐபிஎல் எப்படி இருக்கும்? டோனி இல்லாமல் அது சிஎஸ்கேக்கு ஃபேன்ஸ் வர மாட்டாங்க இல்லையா, மற்றபடி ஓகே தான் போகும். ஓகே, ஒவ்வொரு வயது போன பிள்ளைகள் போக இப்போ வளர்ந்தோன்னு ஆனால் இருக்குது. இந்த சச்சின் ராவிட்னு அப்படிலாம் இருந்து மாறி மாறி. போன வருடம் நீங்கள் 200 அதுக்கு மேற்பட்ட ரன்கள்லாம் அடிச்சினீங்கள். ஏன் இந்த வருடம் வந்து அப்படி அடிக்கலாம்? இந்த வருஷம் இருக்குது. இந்த வருடம் 4-5 தரம் 200 அடிச்சினாங்க. ஹையஸ்ட் ஸ்கோரே ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் 6 கேம் சன்ரைஸ் தான். மும்பை கூட இல்லை. மும்பை சேசிங்லாம் 250 இருக்கு. அதுவும் இவ்வளோ ஃபைனல் மேட்ச்லையும் மும்பைக்கு 250 220 அடிக்கல நினைக்கிறேன். ஓகே, அப்படி இருக்க சன்ரைஸ் என் பிளே ஆஃபுக்குள்ளே போக மாட்டது. அது தொடர்ச்சியான கன்சிஸ்டன்சி பெர்ஃபார்மன்ஸ் இல்லை இடையில. ஆனால் இப்போ மாலதீவுக்கெல்லாம் கூட பிளேயர்ஸ் அதுக்கு பிறகு 4 மேட்ச்சில் 3 மேட்ச் வின். அந்த சுற்றுலா போன பிறகு அப்போ சுற்றுலா நீங்கள் தோற்றோடனே சுற்றுலா போயிட்டு வரணும். அப்படியா? அப்படின்னு சொல்லிடாது. இந்த ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் தான் எனக்கு. ஓகே, இப்போ இங்கே நீங்கள் ப்ரீமியர் லீக் அதெல்லாம் விளையாடுறீங்களா? இங்கே லீக் விளையாடுனாங்க, இங்கே இதுக்கு டூர்னமெண்ட் விளையாடுனாங்க. இப்போ பொதுவாக பார்க்க இங்கே நடக்கிற லீக் எல்லாம் ஐபிஎல்லேருந்து உருவானா தானே? ஐபிஎல் இந்த சாயலில் இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்படி தானே? அப்போ ஐபிஎல்லில் தாக்கம் இங்கே இருக்கா? ஐபிஎல் தாக்கம் இருக்குதான். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு சன்ரைஸ் ஃபேன், அந்த நீட்டாக கிரிக்கெட் விளாட்றது அந்த அக்ரெசிவ்லாம் இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ நோமில் பல 2 கருத்து இருக்குது. இப்போ சினிமா ஆகிட்டான் ஐபிஎல்லையும் பார்த்து நேரத்தை குணாக்கினோம்னு சொல்லி கருத்து ஒன்று இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்தியாவில் ஓகேவா இருக்குது. இங்கே சும்மா பொழுதுபோக்காக தான். பொழுதுபோக்காக நேரத்தை குணாக்கினோம்னு சொல்லி நேரத்தை குணாக்கினு சொல்லலாம். அது ஏன் அப்படி சொல்லலாது? இங்கே வாழ்க்கை பிரச்சனை நிறைய இருக்கிறபடியே இடவில் மட்டும்தான். மற்றபடி சண்டையெல்லாம் பிடிக்க மாட்டாங்க அப்படி இந்தியா மாதிரி. இப்போ மும்பை ஃபேன் சென்னை ஃபேன் இந்த போட்டிகள் அடிபாடுகள் இடம்பெறுதானே இங்கே இல்லையா? இங்கே பெருசாக இல்லை. சில தற்கொலை ஃபேன்ஸ் எல்லாம் அடிபட்டு இருப்பாங்க. மற்ற ஃபேன்ஸ் அடிவிட மாட்டாங்க. மற்ற ஃபேன்ஸு கிரிக்கெட் தெரிஞ்ச ஃபேன்ஸ் பெருசாக அடிவிடாங்க. ஓகே, இந்த மும்பை கப் அடிக்காட்டி ஆர்சிபி அடிக்கும். அப்படியா? மும்பை அடிக்காத ஆர்சிபி தான் அடிக்கும். மும்பை அடிக்காத? ஏன் மும்பை அடிக்காதுன்னு சொல்கிறீங்க? பெர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டன்ஸாக இல்லை. சும்மா இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர் எல்லாம் சுதப்பி தான் அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு பிளேயர்லாம் போட்டிங்க. வில் ஜாக்ஸ், ஃப்ரிகில்டன், காஸ்பின் போச் எல்லாம் போட்டாங்க. மற்றது இப்போ புதுசாக 2 பேர் வந்து டச் இருக்கா, அவ்வளோ டச். இப்போ மும்பைக்கு கேப்டன் உண்மையிலே பாண்டியா. இப்போ பாண்டியா தான் கேப்டனாக செய்யப்படுறாரு. இல்லாட்டி நிறைய பேர் கேப்டன்சி வந்து ஒரு டீம் நடத்தினமா? அது உள் விஷயங்கள். ஏன்னா கிரிக்கெட் சம்பந்தம் அறிவு இருக்குது. மற்ற கெட் மாய் எல்லாம் விளையாடுறேன்னு சொல்கிறீங்க. உங்கள் அறிவை வச்சு பார்க்க மும்பையில் கேப்டன் யாராக தெரியுது உங்களுக்கு? பாண்டியா தான். பாண்டியா தான் கேப்டன். ஓகே, ரோஹித் சர்மா இம்பேக்ட் பிளேயர் அவுட்ல வந்து போகிறாரு. மற்ற 4 ஓவரான ஃபீல்டிங் நிற்கிறார். இம்பேக்ட் பிளேயர் அவுட்ல வந்து என்னென்றாலும் கேப்டன் அவரை கொடுத்தாரு செய்யத்தானே வேணும். மற்ற காட்டு சொல்லலாம் தானே. பாண்டியான கேப்டன்ஷிப்லாம் பாண்டியன் கேப்டன்ஷிப் அவர் தான் கேப்டன் அவுட். அவர் தான் செய்ய வேணும். அப்படி செஞ்சுட்டு இருக்காரா? கதைச்சு தான் மும்பைக்கு வரணுமெண்டா கேப்டன்ஷிப் தான் மும்பைக்கு வருவேன் கேட்டு வேணும் இருக்கு. உள்ளுக்கு இருந்து செய்யறதுக்கு இது இல்லை, தடை விதிக்கலாம் தானே. ஆனால் பாண்டியா விட்டு மற்ற எல்லாரும் தான் காட்டுறாங்க கேமராவில் க்ளோஸ் அப்பில் கேப்டன் மாதிரி. அது ரோஹித் ஃபேன்ஸ் இருக்கிறோடைய வான்கடை ரோஹித் இந்த கோட்டைன்றபடியே அவங்க காட்டுவாங்க. கேமராமேன் ரோஹித் ஃபேன் இருக்கிறோடைய காட்டு. ரோஹித்துக்கு அண்மையில் கௌரவம் மட்டும் கொடுத்துருந்தாங்களானே கிரிக்கெட் கிரவுண்ட். அது எப்படி அது நல்லது. ஏன்னா 5 வருஷம் தொடர்ந்து கப் அடிக்கிறவங்க சாதாரண விஷயம் ஒன்றும் இல்லை. மற்ற இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லையும் சிறந்த பிளேயர் தான். அது பிரச்சனை இல்லை. அது ஓகே. ஓகே, அப்போ நீங்கள் இந்த வருஷம் கப் அடிக்க போகிறீங்க திருப்பி? அடுத்த வருஷம் இப்போ இருக்கிற ஹோமுக்கு நீங்கள் வந்து ஆர்சிபி மாதிரி அடுத்த வருஷம் கப்புன்ற கனவே இருக்காது கூட? வைக்கனவே கப் அடிச்சுட்டு இருந்தேன். அடிச்சிருங்க. 18 வருஷம் கப் அடிக்காம இல்லை தான். அடுத்த வருஷம் திருப்பி அடிச்சிருங்க. நிறைய கேப் போடுவீங்களா? சரி, அடுத்த வருஷம். சென்னை திருப்பி கம்பேக் கொடுத்தா? சென்னை கஷ்டம். ஏன்னா இப்போ அவங்க வெளியில் போட்ட கான்ஃபிடென்ட்லாம் சும்மா பயம் இல்லாமல் ப்ரெஷர் இல்லாமல் விளையாடிக்கிட்டு இருந்தவங்க. அடுத்த வருஷம் கொஞ்சம் பார்த்தா பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அடிப்படையெல்லாம் போயிடும். ஓகே, நன்றி.
தேவசம் வணக்கம். நீங்கள் இங்கே யாழ்ப்பாணத்தில் இடம்பெற பிரீமியர் லீக் எல்லாம் அதிகம் விளையாடுறேன் கேள்விப்பட்டேன். இப்போ அந்த பிரீமியர் லீக் எப்படி நடக்கும் நம்மளா இங்கே நடக்கிற பிரீமியர் லீக்? ஐபிஎல் சாயல் இருக்குமா இல்லை என்ன மாதிரி நடக்கும்? பெரும்பாலும் 10 டீம் தான் எடுத்து நடத்துகிறவங்க. ஐபிஎல் மாதிரி தான் குவாலிஃபயர் 1, குவாலிஃபயர் 2 மற்ற எலிமினேட்டர் ஃபைனல் இந்த மாதிரி தான் மேட்ச் போகும். ஐபிஎல்லில் ஒரு டீம் 2 மேட்ச் விளையாடுவாங்க. இங்கே ஒரு டீமுக்கு ஒரு மேட்ச் தான் பெரும்பாலும் நடக்கும். இப்போ நீங்கள் ஐபிஎல்ல எந்த டீமுக்கு சப்போர்ட்? ஐபிஎல்லில் மும்பை டீமுக்கு தான் சப்போர்ட். ஏன் மும்பை டீமுக்கு சப்போர்ட்? ஏனெண்டா கிரிக்கெட் பார்க்க தொடங்கினதுலேருந்து மும்பைக்கு தான் ஃபேனாக இருக்கேன். அதனால் என்ன ஃபேன் ஆகிறதுக்கு என்ன காரணம்? உண்மையை சொன்னால் முதல்ல ஸ்டார்டிங்கில் வந்து சின்னல 4ஆம் ஆண்டு அப்படி படிக்க ஃப்ரெண்ட் படியம் தான் கிரிக்கெட் விளையாடுவோம். அந்த இதில் வந்து அவனுக்கு இப்போ இந்தியாண்டா எனக்கு ஆஸ்திரேலியா அவன் தந்த டீம் மாதிரி தான். அவன் சிஎஸ்கே பிடிக்கும். அப்போ எனக்கு எம்ஐ டீம் தந்த. அப்போ அதுலேருந்தே அப்படியே தொடர்ந்து கிரிக்கெட் பார்த்து எம்ஐக்கு தான் சப்போர்ட். ஓகே. இப்போ எம்ஐயில் கேட்ரிக் பாண்டியா வந்து போன வருடம் டீமோட நல்லமாக இருக்கல தானே? ஓ, அது அப்போ என்ன மாதிரி பார்வை இருந்தது உங்களுக்கு அந்த பிளேயர்ஸ் மேலே இருந்த பார்வை? அப்போ மும்பை வந்து ட்ரேட் பண்ணியிருந்தவங்க கார்த்திக் பாண்டியாவை டீமுக்கு கொண்டு வந்தது. அது கண்டிப்பாக தேவையாண்டு இல்லை, இருந்தாலும் மாற்றி எடுத்திருந்தவங்க ஜிடியில இருந்து. என்ன காரணத்துக்கா? புதுசாக ஒரு கேப்டன்ஷிப்பை கொடுப்போம்னு தான் பார்த்துருக்காங்க. இளங்குளம் ரோஹித் சர்மா நல்ல கேப்டனாக இருக்கு இல்லையா? இல்லை, ரோஹித் சர்மா நல்ல கேப்டன் தான். இருந்தாலும் என்னத்துக்காண்டி அப்படி மாற்றுறேன்னு தெரியல. அடுத்த ஜென்ரேஷனுக்காண்டி ஃபிக்ஸ் பிளேயராக அப்படியே தொடர்ந்து ரிட்டைன் பண்ணி கொண்டு வரக்காண்டி வந்து எடுத்துருக்கலாம் கார்த்திக் பாண்டியா. ஓகே. இப்போ மும்பை டீமில் ஒபிஷியலாக அவர் கேப்டனாக இருக்கலாம். நீங்கள் பார்க்க எத்தனை கேப்டன் செயற்பாடுங்க தெரியப்படுது உங்களுக்கு? அவராக கேப்டனாக வந்து முழு டீமையும் கொண்டு வருறாரா? கார்த்திக் பாண்டியா மெயினாக செய்தாலும் ரோஹித் சர்மா முதல் ஸ்டார்டிங்கில் ஒரு கொஞ்சம் நேரம் இருக்கும்போது இல்லை மற்ற அந்த தோல்வி டைமில் வந்து தானே என்ன மாதிரி பவுலிங் செய்யணும் அதை வந்து வெளியிலேருந்து கூட அந்த இது சொல்லி கொண்டிருப்பார் கேப்டன்ஷிப். மற்ற உள்ளுக்குள்ளேயே சூரியமா ஜாதவ் போன்ற கேப்டன்ஸும் இருக்கணும் இருக்கேன். ஓகே. நீங்கள் முன்னர் தோல்வி பெற்று வரைக்கும் நம்பினீங்களா அப்படி பிளே ஆஃபுக்குள்ள வருவோம்? ஓ, நம்பிக்கை இருந்தது. அப்படி விட்டு கொடுக்க மாட்டேன் தானே. எம்ஏ டீம்ஸ் முந்தியும் தொடர்ந்து 5 தரம் அப்படி தோற்று திருப்பி அடித்து கொண்டு பிளே ஆஃபில் வந்தவங்க. 2 வருஷம் சாம்பியன் அடிப்பீங்களா? நம்பிக்கை தான் இருக்கு முழுசா. 3 டீம் ஏற்கனவே ஜிடி, ஆர்சிபி, பஞ்சாப் எல்லாம் லீக்கில் அடிச்சுட்டாங்க மும்பை டீமை. அப்போ திருப்பி ஒரு ரிவெஞ்ச் மாதிரி 3 டீமுக்கும் அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அடித்தா ஒரு நல்ல இதாக இருக்கும் மேட்ச் பார்க்க. ஃபைனலுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா இந்த டீமோட மோதிரம் உங்களுக்கு சாதகமாக அமையும், ஈஸியாக வின் பண்ணிடுவீங்க. ஆர்சிபியோட போனால் நல்லா. இருந்தாலும் அப்படி வெராட்டிக்கு புது டீம் ஏதாவது ஆர்சிபி இல்லை பஞ்சாப் அடித்தா கப் நல்லா. ஓகே. மும்பை பற்றி மும்பை ஃபேனுன்ற விட்டு ஆர்சிபின்ற கனவு இந்த வருஷம் நிறைவேறுமா நிறைவேறாது? லக் இருந்தால் நிறைவேறும். வார வருஷம் வந்து டோனி விளையாடுவாரா விளையாட மாட்டாரா? யோசிக்க வேண்டிய விஷயம்தான். பெரும்பாலும் செய்யல இன்னும் பெருசாக. அவர் வழி விட்டு பின்னுக்கு இறங்குறதால அவர் செய்யணும்னு யோசிக்கல. தானே இறங்கி எல்லாத்தையும் அடிக்கணும் அப்படி ஒன்றும் யோசிக்கல. ஆள் இன்னும் வழி விட்டு கொண்டு தான் இருக்குது. சும்மா ஒரு பாட்டாக தான் இருக்குது ஆள் கீப்பர் மட்டும். ஓகே. வார வருஷம் டோனியும் இல்லை, ருத்ராஜும் கேப்டன் கொடுக்காட்டி யாருக்கு கேப்டன் கொடுக்குறது சரியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? போன முறை கொடுத்த மாதிரி ஜடேஜாட்ட தான் கொடுக்க போவாங்க. ஆனால் ஜடேஜா அந்த கேப்டன்ஷிப்பை செய்கிற மாதிரி தெரியல பெருசாக. ஆனால் இப்போ மும்பை சென்னை 2 டீம் வந்து ரசிகர் பல்லம் வந்து கூட, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 5 கப் 2 டீமே அடிச்சிருக்குது. இன்றைக்கு நல்ல ஃபேன்ஸ் கூட. சிஎஸ்கேண்டாலே தமிழாக்கள், தமிழ்நாடு, சென்னை பக்கம் என்றபடியாக இன்னும் கூட ஃபேன்ஸ். வார வருடங்கள் சென்னையில் தமிழ் பிளேயர்ஸ் விளையாடுவாங்க நீங்கள் நம்புறீங்களா? 1-2 பேர் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. இந்த ஐபிஎல்லை பொறுத்தவரை இலங்கை பிளேயர்ஸுக்கு கொஞ்சம் சான்ஸ் இப்போ கூட வருது, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இலங்கை பிளேஸு கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான். இது பின்னுக்கு தள்ளி போனதால், இந்த யுத்தம் நடந்து பின்னுக்கு தள்ளி போனதால் அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை பாவிப்பினமா மோஸ்ட்லி பயன்படுத்தி தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தடுத்த வருஷம் ஐபிஎல் எடுக்கணுமெண்டா அதை கேட்டு பெர்ஃபார்மன்ஸை காட்ட பார்ப்பாங்க. ஐபிஎல் வார வருடம் இலங்கை பிளேயர்ஸுக்கு சந்தர்ப்பம் வேற பண்ணி நினைக்கிறீங்க? ஓ, எடுக்கலாம். 1-2 பேர் எடுப்பாங்க, எப்படியும் எடுப்பாங்க வளமையாக எடுக்கிற மாதிரி. மற்ற ஆட்கள் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் காட்டினா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த வருடம் நல்ல டீமாக இருந்து நல்லா விளையாடி பிளே ஆஃபுக்கு போகாமல் இருக்கிற டீம்னா எந்த டீம் நீங்கள் முதலாக சொல்லுங்க? திறமைகளும் தகவல்களும் இருந்து பிளே ஆஃபுக்கு போகாமல் இருக்கிற டீம் தான்.
இப்போ இந்த ராஜஸ்தான் ராயல் கொஞ்சம் இடையில அன்லாக் வந்ததால் வெளியில் போக வேண்டி வந்துட்டு சேசிங்கில் துரத்தி கொண்டு வந்துட்டு பின்னுக்கு ஒரு கடைசி 2 ஓவரில் விட்டு கொடுத்து அப்படி வெளியில் போயிட்டு அலியன் சாம்சன் இல்லை தான் இடையில அந்த இதால் கேப்டன்ஷிப்பில் வச்சு வெளியில் போயிட்டு. ஓகே, நன்றி தம்பி. வணக்கம். வணக்கம். நீங்கள் முன்னொரு வழிபோக்கில் சொல்லியிருந்தீங்க மும்பை அப்படி எல்லாம் பேரும் வின் பண்ணுமென்னு சொல்லி. அப்போ அப்போ சொல்லி நம்பினீங்களா அப்படி நடக்கும்ண்டு? தெரியும் தான். வருஷம் கொடுத்தேன். எங்களை முதல் 4-5 மணி தோப்பாங்க, நாங்கள் சடார்னு வந்து நிற்பாங்க முன்னுக்கு. மும்பை வின் பண்ணி வரக்குன்னு காரணமாக அமைஞ்சது அது கோஆர்டினேஷன் நல்லா இருக்குது. மற்ற கேப்டன்ஷிப் 5 பேர் கிட்ட இருக்கிறோம். அப்போ ஒரு நல்ல கோஆர்டினேஷன் இருந்தபடியாக அப்படி வந்துட்டாங்க. உள்ள என்ன கடைசி மேட்ச் மிஸ் ஆகிட்டு இல்லாட்டி ஃபர்ஸ்ட் வந்திருப்பாங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஃபைனலுக்கு போவீங்களா? 100%. ஃபைனலில் யாரோட விளையாடுவீங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபைனல் எனக்கு தெரிஞ்சு நல்ல விளையாட்டு. இப்போ இதுக்கு விளையாடி கொண்டிருக்காங்கண்டா ஆர்சிஎம் விளையாடுது, பஞ்சாப் விளையாடுறாங்க. ஓகே, ஜிடி கொஞ்சம் தடுமாறுது. இப்படி அவங்க வெளியில் போயிடுவாங்க. இல்லாட்டி ஆர்சிபி இல்லாட்டி பஞ்சாப் 2 தான் 2 பேர். ஆர்சிபிட்டு நீங்கள் ஏற்கனவே தோற்றுருக்கீங்களா? அப்போ திருப்பி ஃபைனலுக்கு வந்து அது பிரச்சனை இல்லை. அது ரிவெஞ்ச் கொடுக்கணும் தானே. திருப்பி இப்போ ஒரு ஆள் அடிக்க விட்டு திருப்பி அடிக்கிறதா எங்களோட ஸ்டைல். ஓகே, பஞ்சாப் வந்தால் பஞ்சாப் அடிக்கலாம், எல்லாத்தையும் அடிக்கலாம். ஈஸியாக. இப்போ உங்களோட பார்வையில் மற்ற 3 டீமை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பிளே ஆஃபில் இருக்க டீமை பற்றி? இப்போ ஜிடி கொஞ்சம் பட்லர் இல்லாதபடியாக அவங்களோட ஒட்டகை உடைஞ்ச மாதிரி தான். பட் ஆர்சிபி இப்போ ஃபினிஷர் டீம் டேட் இப்போ இல்லை, அவனுக்கு இன்ஜுரி வந்துட்டு இருக்கும். அப்போ அதுவும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் நெகட்டிவாக போயிடும். மற்ற பஞ்சாப் ஓகே, அவங்க கொஞ்சம் பெட்டர் சைடாக இருக்கிறாங்க எங்களை விட. ஓகே, சென்னையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சின்ன கஷ்டம்தான். அடுத்த வருஷம் பார்ப்போம். இப்போ எங்களோட பழைய பிள்ளைகள் தூக்கி போட்டாங்க டெவால் பிரிவஸே. பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்ட்டு. சென்னையில் அடுத்த வருஷம் டோனி விளையாடுறா? விளையாடுறத விட விளையாடாமல் இருக்கிறது இல்லை. வேறேண்டா நீ யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்குறது இல்லை. இப்போ என்ன காலம் போக போக ஒரு கிரிக்கெட்டுன்ற பெருனா வளர்ச்சி அடைஞ்சுன்னு வருது. இப்போ அவையில் நிற்கிற 180 அடித்தா காலம் உண்டு. ஆனால் இப்போத்த காலநிலையில் 200 அடித்தாலும் காணாது. அப்போத்த காலத்தில் தள்ளி போட்டு புதுசாக போட்டால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ரோஹித் சர்மா இன்னும் எத்தனை வருஷம் விளையாட நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச இதுக்கு 4-5 வருஷம் விளையாட நல்லா இருக்கும். இன்னும் அது கொஞ்சம் ஜங்காக இருக்கிறோடையால் இல்லை வயசு இருக்குதான் இருக்குது. கொஞ்சம் அவர்கிட்ட கேப்டன்ஷிப் அவர்கிட்ட மூளை தானே காசு. அந்த மூளையை தூக்கி தானே ஹெட்ரிக் பாண்டியாட்ட கொடுத்தீங்க. இல்லை ஜங்ஸ்டரை வளர்க்கணும் இல்லை. நாங்கள் இப்போ வெறும் சச்சின் டேவுக்குள்ள தான் வந்தவர். டேவுக்குள்ள அவர் கேப்டன்ஷிப் கொடுத்தது ரோஹித்துக்கு. அதே மாதிரி இப்போ பாண்டியா இருக்கிற பாண்டியா கொடுத்துருக்கு. நீ ஒரு காலத்தில் வெறும் பெரிய ஜாம்பவானவர் கார்த்திக் பாண்டியா. ஓகே, கார்த்திக் பாண்டியா வந்து இன்னொரு டீம்லேருந்து தான் நீங்கள் மும்பைக்கு எடுத்துருக்கோம். அப்போ அதில் ஏன் அப்படி எடுத்துருங்க? நல்ல கேப்டன் இருக்கே இன்னொரு வந்து கேப்டன். இப்போ ஜங்ஸ்டரை நாங்கள் வளர்க்கணும் தானே டெய்லி. இப்போ வெறும் வயசு வந்துடுது ரோஹித் சர்மாவுக்கு. வயசு வந்துட்டு அப்போ இனி ஒரு 10-15 வருஷத்துக்கு மும்பை நிலையான ஒரு கேப்டனை வச்சிருக்கணுன்ற காரணத்துக்காக அவையில் போட்டது. டோனி வயசு வந்த உடனே ரிட்டையர் ஆகணும். கார்த்திக் பாண்டியா கொஞ்சம் காலம் விளையாடி ரிட்டையர் ஆகலாம், அப்படி தானே? இல்லை டோனி ஏற்கனவே வயசு வந்துட்டு தானே. அவருக்கு வயசு கூட 45-40 சம்திங். நான் 14+ தானே. ஓகே, இப்போ விராட் கோலி ஐபிஎல் இப்போ ரிட்டையர் ஆனால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் விளையாடலாம். ரன் மிஷன் பேர் எடுத்துருக்க விளையாடலாம் கொஞ்சம் காலம் இன்னும். விராட் கோலி ரோஹித் சர்மா ஒரு கிட்டத்தட்ட அண்மை காலங்கள்லாம் டீமுக்குள்ள வந்து வேணும். ஆனால் இப்போ விராட் கோலி பேட்டிங்கோடு சேர்ந்து ஃபீல்டிங்கும் செஞ்சுட்டு இருக்கார். ரோஹித் சர்மா பேட்டிங் செய்கிற மாதிரி தான் தெரியுது. அதை நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? ஓகே, பரவாயில்லை. ஆனால் ரோஹித் சர்மாவை பேட்டிங்கை விட அவர்கிட்ட மூளை தான் காசு. அதுக்காண்டி தான். ஓகே, அப்போ நீங்கள் எதுவும் கப் அடிப்பீங்களா? 100% ஷுவர். ஓகே, நன்றி. ஓகே, தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வருவது உங்கள் வழிபோக்கன் சேர்மன். நன்றி, வணக்கம்.